சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. சோத்தை போட்டு வச்சா ஒரு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த சாப்பாடு இல்லாம எத்தனையோ பேர் தெருக்கல்ல நிற்கும் போது எனக்கு நீர் கொடுத்த இந்த ஆகாரத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு, இதை கொடுத்த உங்களுக்கு நன்றி, சாப்பிட்ற நானும் உங்களுக்கு நன்றியா இருக்கணும். இல்லாத எத்தனையோ பேருக்கு நீர் கொடுக்கணும்ப்பா. அவ்வளவுதான் ஜெபம். சிலர் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னா அப்பதான் ஈராக்கு குண்டு போட்டதை பத்தி ஜெபம் பண்ண. ஈரான்ல குண்டு விழுந்துருச்சுப்பா, அவன் குண்டு போட்டான் என்ன, துண்டு போட்டான் நமக்கு என்ன. சோத்துக்கு ஜெபம் பண்ணா சோத்துக்கு தான் ஜெபம் பண்ணணும். சிலர் சோத்தை போட்டு வச்சுக்கிட்டு தான் ஆத்ம பாரமே வரும். ஆண்டவரே, அமெரிக்கால அழியுதப்பா, குஜராத்ல எல்லாம் சாகுறான்ப்பா, தூத்துக்குடியில எல்லாம் சாகுறாங்க, ரட்சிப்பு இல்லாம சாகுறான். அது வரைக்கும் ரட்சிப்பு இல்லாம இருந்தது தெரியாது. மைசூர் பாக்கு திங்கும் போது ரட்சிப்பு தெரியாது, அது இது நடக்கும் போது தெரியாது. ரோட்ல நடந்து வரும்போது அப்படியே ஒவ்வொருத்தையும் குடிச்சிட்டு அலைவான், அப்ப ஆத்ம பாரம் வராது. சோத்தை முன்னாடி போட்டு வச்சுட்டு தான் குடியாரனுக்காக ஜெபிக்கிறோம். நீ சோத்தை தின்னு, அது கெட்டு போயிடக்கூடாது இல்ல. அதை விட்டுக்கிட்டு அந்த ஜெபம் பண்றது எங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். எப்படி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாப்பாட்டுக்கு ஒரு நிமிஷம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. சாப்பாடு